வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு கலாம் நேசன் ஃபிசிக்ஸ். ஸோ இப்போ நம்ம நீட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட இயர் வைஸ் கொஸ்டின் 1999 கேட்ட ஒரு கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், வாட் இஸ் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் எக்ஸ் அண்ட் ஒய்? இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இதில் எது சீரீஸ் பேரலன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம எப்படியா இருந்தாலும் சரி சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம நம்பரிங் மெத்தட்னு ஒரு மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளானது தான். இதை நீங்கள் எப்படி காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எதுக்கு அக்ராஸாக எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். அஸ் பர் கொஸ்டின் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸு ஒய் அக்ராஸாக நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லா கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய பேரல் பிளேட்டுக்கு நம்பர் போட்டுக்குங்க. இப்போ நம்பர்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு எதுக்கு அக்ராஸாக நம்ம கண்டுபிடிக்கணும்? எக்ஸுக்கு ஒய்க்கு அக்ராஸாக நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு ஒய்க்கு அக்ராஸாக நம்ம கண்டுபிடிக்கணும்னா இப்போ இந்த டயக்ராம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுன்ற பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. எக்ஸுன்ற பாயிண்டில் என்னென்ன கனெக்ட் ஆகிருக்குன்னா, இப்போ பிளேட் 1 கனெக்ட் ஆகிருக்கு, 3 கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? எக்ஸுன்ற பாயிண்ட்லேருந்து நம்ம எடுத்துட்டோம்னா 1 கனெக்ட் ஆகிருக்கு அண்ட் தென் 3 கனெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? 3. இப்போ இந்த 3க்கு பேரலான லைன் 4, 1க்கு பேரலான லைன் 2. அதை நம்ம வரைஞ்சிருவோம். 1க்கு பேரலல் 2, 3க்கு பேரலல் 4 அஸ் பர் நம்ம மேலே இருக்க டயக்ராம் படி. அடுத்தது என்னென்னா, இந்த 2க்கும் 4க்கும் இடையில இங்கே பாருங்கள், இந்த 4க்கும் 2க்கு இடையில இப்போ 4லேருந்து என்ன இருக்குது? 5 இருக்குது. 4லேருந்து 5 இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். 5 அண்ட் தென் 2லேருந்து எடுத்துட்டோம்னா 4லேருந்து 6, 2லேருந்து 5 பாருங்கள். 4லேருந்து 6, 2லேருந்து 5 இருக்குது. அப்போ 4லேருந்து நம்மளுக்கு 6 இருக்கணும், 2லேருந்து 5 இருக்கணும். ஓகேங்களா? முடிஞ்சு. அடுத்தது நெக்ஸ்ட் என்னென்னா, இதில் பாருங்கள் 2வும் 5வும் 7ல் கனெக்ட் ஆகிருக்கு. பாருங்கள், 2வும் 5வும் நம்ம 7ல் கொடுத்துருவோம். 2வும் 5வும் 7. இந்த 7க்கு பேரலாக என்ன இருக்குது? 8 இருக்குது. அப்போ 7க்கு பேரலாக 8 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இந்த 6ல் 6ம் 4ம் 9ல் கனெக்ட் ஆகிருக்கு. 6ம் 4ம் 9ல் கனெக்ட் ஆகிருக்கு. 9க்கு பேரலாக என்ன இருக்குது? 10. ஓகேங்களா? இப்போ 10 போடுங்க. ஓகே. இந்த 10ம் 8ம் ஒய்யில் கனெக்ட் ஆகிருக்கு. 10ம் 8ம் ஒய்யில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ பாருங்கள், இதில் இந்த 5 6ன்ற கெப்பாசிட்டரில் இந்த டெர்மினலும் நம்மளுக்கு பொட்டென்ஷியல் சேமாக இருக்கும். லைக் தட். எப்படின்னா, நம்ம விட்ஸ்டோன் பிரிட்ஜ் கண்டிஷன் மாதிரி தான். இப்போ எல்லாத்துலேயுமே இப்போ இது எவ்வளோ? 1 2க்கு என்ன இருக்குது? 1 2 6 மைக்ரோஃபேரட், 3 4 6 மைக்ரோஃபேரட், 9 10 6 மைக்ரோஃபேரட், 7 8 6 மைக்ரோஃபேரட். அப்போ இந்த 1 2 6 மைக்ரோஃபேரட், 6 மைக்ரோஃபேரட், 6 மைக்ரோஃபேரட், 6 மைக்ரோஃபேரட். ஸோ இது அப்ளிகபிளாக இருக்கும் விட்ஸ்டோன் பிரிட்ஜ். அப்போ இங்கே நம்மளுக்கு பொட்டென்ஷியல் இந்த பொட்டென்ஷியல் ஈக்குவலாக இருக்கும் பொழுது இங்கே சார்ஜ் ஃப்ளோவாக இருக்காது. ஸோ திஸ் இஸ் யூஸ்லெஸ். ஓகேங்களா? அப்போ இந்த எபோ டயக்ராம் வில் பி எப்படி நம்ம வரையலாம்? மேலே இருக்க டயக்ராம் எடுத்துட்டோன்னா இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ லைக் தட், எக்ஸுன்ற பாயிண்ட்டு, எக்ஸிலிருந்து கெப்பாசிட்டர் 1 2வும் கெப்பாசிட்டர் 3 4வும் இருக்கும். இந்த 5 6 விட்டுட்டு 7 8 அண்ட் அகெயின் 9 10 இப்படி இருக்கும். இப்போ 9 10ம் ஒய். அப்போ இதில் என்ன இருக்கும்? திஸ் இஸ் கெப்பாசிட்டர் C1, C2, C3, C4. ஸோ ஆல் த வேல்யூ C1, C2, C3, C4 ஆல் ஆர் ஈக்குவல் டு 6 மைக்ரோஃபேரட். சரிங்களா? இப்போ இங்கே C1ம் C2ம் சீரீஸ், C3 C4 சீரீஸ். அப்போ C1 and C2 are
சீரீஸ் கனெக்ஷன் ரைட்டுங்களா. அப்போ சீரீஸ் கனெக்ஷன் அது 1/CS is equal to 1/C1 plus 1/C2. இதுலேருந்து நம்ம என்ன எடுக்கலாம், CS தான் தேவை. இப்போ CS is equal to C1 C2 divided by C1 plus C2. இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆல் த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ 6 மைக்ரோஃபாரட். 6 into 10 power minus 6 into 6 into 10 power minus 6. அப்போ கீழே என்ன ஆகும், நம்மளுக்கு கீழே 6 into 10 power minus 6 plus 6 into 10 power minus 6. சால்வ் பண்ணோம்னா 36 into 10 power minus 12 divided by 12 into 10 power 6 plus 6 12. 12 into 10 power minus 6. அப்போ சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3 into 10 power minus 6 கிடைக்கும். தட் மீன்ஸ் CS is equal to 3 microfarad. அதேமாரி கீழே இருக்கிற இந்த ரெண்டும் C3 C4 ஆர் சீரீஸ் கனெக்ஷன் என்ன இருக்கும், C3 and C4 ஆர் சீரீஸ் கனெக்ஷன். சீரீஸ் கனெக்ஷன் எடுத்தோன்னா 1/CS2ன்னு வச்சுக்கோங்க. இது CS1. அப்போ ஈக்குவல் டு 1 divided by C3 plus 1 divided by C4. இதுலேருந்து CS3 equal to C3 into C4 divided by C3 plus C4. அப்போ CS2 equal to 6 into 10 power minus 6 into 6 into 10 power minus 6 divided by 6 plus 6 into 10 power minus 6. நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 36 divided by 12 into the same answer கிடைக்கும், 3 microfarad. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கும், the above diagram will also become like that. CS1 and CS2, these are connected in parallel. அப்போ CS1 and CS2 are parallel connection. Parallel connection அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா CXY is equal to CS1 plus CS2 equal to 3 microfarad plus 3 microfarad. So CXY equal to 6 microfarad. So the answer is 6 microfarad is the correct. Capacitors each of capacity 4 microfarad are to be connected in such a way that the effective capacitance is 6 microfarad. This can be done. 3 கெப்பாசிட்டர் இருக்குது, ஒவ்வொரு கெப்பாசிட்டரோட வேல்யூ 4 மைக்ரோஃபேரட். அந்த மூணையும் எந்த கனெக்ஷனில் கீழ்கண்டத்தில் எந்த கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணால் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டர் 6 மைக்ரோஃபேரட் வரும்ன்றாங்க. கனெக்டிங் ஆல் ஆஃப் தம் இன் சீரீஸ்னு வச்சுங்க. எப்பயுமே ஒரு 3 கெப்பாசிட்டரோ 2 கெப்பாசிட்டரோ 5 எந்த ஒரு கெப்பாசிட்டரோ நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணோம்னா இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டரை விட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டர் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். அப்போ 4 விட கம்மியாகிடுச்சுன்னா 6 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இது நம்மளுக்கு வாய்ப்பு ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா. ஸோ கனெக்டிங் தம் இன் பேரலல்னா இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டரை விட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டர் அதிகமாக இருக்கும். அப்போ 6 வரலாம். ஆனால் 3 கெப்பாசிட்டர் இருக்குது, 3ஐயும் நான் பேரலல் கனெக்ட் பண்ணால் 3ஐயும் சம் பண்ணணும். அப்போ 4 மைக்ரோஃபேரட் ப்ளஸ் 4 மைக்ரோஃபேரட் ப்ளஸ் 4 மைக்ரோஃபேரட்னா 12 கிடச்சிரும். ஆனால் எஃபெக்டிவ் 6 வரணும். அப்போ நம்ம எதில் கொடுத்தாலும் பேரலில் கொடுத்தாலும் ஆன்சர் வராது. அப்போ கீழே CD 2 இருக்குது, அதில் கனெக்டிங் 2 இன் சீரீஸ்ன்னு கொடுக்குறாங்க. கனெக்டிங் 2 இன் சீரீஸ், அதாவது 4 மைக்ரோஃபேரட் and another one 4 microfarad are connected in series. So and one in parallel like that, இந்த மாதிரி இருக்குது. another one 4 microfarad parallel. ஸோ இதுக்கு எஃபெக்டிவ் கெப்பாசிட்டர் என்னென்னு தராங்க, C1 C2 C3ன்னு எடுத்துங்க. இப்போ இந்த C1ம் C2ம் சீரீஸ்லனா நம்ம ஃபார்முலா என்ன எழுதிக்கிறோம், CS is equal to C1 C2 divided by C1 plus C2. மல்டிபிள் பண்ணுறதுனால மைக்ரோ அப்படின்னா 10 power minus 6 10 power minus 6 12 ஆயிரும். 4 into 4 16. அப்போ 16 into 10 power minus 12. கீழே சம் பண்ணுறதுனால 4 plus 4 8 into 10 power minus 6 வரும். அப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா CS is equal to 2. இந்த 10 power minus 6 மேலே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், 10 power minus 12 plus 6 ஆயிரும்.
அப்போ நம்மளுக்கு சம் பண்ணோம்னா பவர் என்ன இருக்கும் 10⁻⁻6. இப்போ CS is equal to 2 மைக்ரோஃபேரட் கிடைக்கும். எதனுடைய வேல்யூ? ஸோ இதனுடைய எஃபெக்டிவ் வேல்யூ CS. அப்போ இந்த டயக்ராம் நம்மளுக்கு எப்படி மாறும்னா லைக் தட், ஒன்று CS, அனதர் ஒன் கெப்பாசிட்டர் C3. இப்போ இது ரெண்டுக்கும் அக்ராஸாக இருக்கக்கூடிய எஃபெக்டிவ் என்னன்னு பார்க்கணும். அப்போ இதில் இருந்து CS அண்டு C3 ஆர் பேரலல் கனெக்ஷன். சரிங்களா? அப்போ பேரலல் கனெக்ஷன்னா எஃபெக்டிவ் என்னவாக இருக்கும்? C எஃபெக்டிவ் ஈக்குவல் டு CS ப்ளஸ் C3 டேரெக்டாக ஆட் பண்ணோம்னா முடிஞ்சு. CS எவ்வளோ? 2 மைக்ரோஃபேரட். C3 எவ்வளோ? 4 மைக்ரோஃபேரட். ஸோ அப்போ ஆன்சர் 6 மைக்ரோஃபேரட் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்டு. நம்ம 2 பேரலல் 1 இன் சீரீஸ்னாலும் நம்மளுக்கு ஆன்சர் வராது. ஓகேங்களா? ஸோ இதுதான். A network of 4 capacitors of capacity equal to C1 equal to C, C2 equal to 2C, C3 equal to 3C, C4 equal to 4C are connected to a battery as shown in the figure. The ratio of the charge on C2 and C4 கேட்குறாங்க. இப்போ C2க்கும் C4க்கும் சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னா இப்போ இந்த கெப்பாசிட்டரில் என்ன கனெக்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ C1, C2, C3, C4 4 கெப்பாசிட்டர் இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷனில் கொடுத்துருக்காங்க. பேட்ரி எதுக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். இந்த C4க்கும் C4ல் நெகட்டிவும் C1 C4ல் பாசிட்டிவ் இன்னொரு இருக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இதுக்கு ரெண்டுக்கும் அக்ராஸாக எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இது ரெண்டுக்கு எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னா இங்கேருந்து வரக்கூடிய சார்ஜ் லைக் தட் இப்படி சார்ஜ் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க Q. இந்த சார்ஜ் என்ன ஆகும்னா இங்கே செப்பரேட் ஆகும் Q1 Q2ன்னு. ரைட்டுங்களா? அப்போ ஈக்குவலாக பிரியும் பொழுது இந்த சார்ஜ் இங்கே போயிடும். இந்த சார்ஜ் C1 வழியாக எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் ஆகுதோ C2லேயே அதே சார்ஜ் ஸ்டோர் ஆகும், C3லேயே அதே சார்ஜ் ஸ்டோர் ஆகும். அப்போ C1 C2 C3 எல்லாம் சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கும். இந்த எஃபெக்டிவ் வந்து C4க்கு என்னவாக இருக்கும்? பேரல் கனெக்ஷனில் இருக்கும். அப்போ இந்த இதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஹியர் மேலே ஒரு எஃபெக்டிவ் கெப்பாசிட்டர் CS அண்ட் தென் C4 கெப்பாசிட்டர் C4. இதில் நான் ஒரு பேட்டரியை நெகட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ CS கண்டுபிடிக்கணும் என்ன இருக்கும்? 1/CS is equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3. 1/C1 is equal to C, C2 equal to 2C, C3 equal to 3C. அப்போ 1/CS is equal to 1/C காமனாக எடுத்துட்டோம்னா 1 plus 1/2 plus 1/3ன்னு கிடைக்கும். அப்போ இதை நம்ம LCM எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஹியர் 3 into 2 6, 6 plus 6/2. இந்த இடத்துல நம்ம 6/2னா 3 அண்டு 6/3 2 நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ ஹியர் ஆன்சர் 1/CS is equal to 6 plus 3 9, 6 plus 3 9, 9 plus 2 11, 11/6. 1/C times 11/6. பட் இங்கே CS தான் நம்மளுக்கு தேவை. இங்கே ரெசிப்ரோக்கல் 1/CS இருக்கிறதுனால டேக் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட். CS is equal to 6C divided by 11 நம்மளுக்கு கிடைக்கும். இந்த C2க்கும் C4க்கும் அக்ராஸாக இருக்கக்கூடிய சார்ஜ். ஓகேங்களா? அப்போ C2வில் ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் தான் என்னது? Q2. C4ல் ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் Q1. Q2/Q1 கேட்குறாங்க. என்னது கொஸ்டின் என்னென்னா Q2 டிவைடட் பை Q1 என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஹியர் Q2 டிவைடட் பை Q1. Q2 எவ்வளோ? 6C/11 times V. 6C/11 times V இன்ட்டு இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஹியர் Q1 4CV 1 டிவைடட் பை 4CV. இந்த CV கேன்சல் ஆயிரும். ஹியர் 3, ஹியர் 2. So the answer 3/22 answer. So option B is the correct answer. Q2/Q1. Q2/Q1 நம்ம எடுத்துட்டோம்னா இப்போ இங்கே என்ன சார்ஜ் இருக்கோ C1 C2 C3 மூணுலேயுமே ஈக்குவல் சார்ஜாக தான் இருக்கும். ஏன்னா தீஸ் 3 கெப்பாசிட்டர் ஆர் கனெக்டட் இன் சீரீஸில் இருந்துச்சுன்னா சார்ஜ் மாறாது. அப்போ இந்த கெப்பாசிட்டரில் இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய சார்ஜை நான் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன? தட் மீன்ஸ் Q2 is equal to C equivalent into V. C equivalent எவ்வளோ? 6C divided by 11 into V தான் Q2. சரி, ஓகே.
இப்போ நம்ம இந்த C4 வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜ் ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் என்னன்னு கண்டுபிடிப்போம். அப்போ அதுக்கு நம்மளுக்கு என்ன ஆகும், Q1 ஈக்குவல் டு C4 டைம்ஸ் V. ஏன்னா இது ரெண்டுமே நம்மளுக்கு பேரலல் கனெக்ஷன் தான். இந்த பேட்டரிக்கு C4ம் பேரலல் தான், சிஎஸ்ஸும் பேரலல் தான். இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஏன்னா Vன்ற வோல்டேஜ் இருந்துச்சுன்னா C4 சிஎஸ்க்கு பேரலல் இருக்குன்னா சேம் வோல்டேஜ் இருக்கும். அப்போ C4 எவ்வளோ, 4 டைம்ஸ் C, 4 டைம்ஸ் C இன்ட்டு V, தட் இஸ் Q1. இப்போ நம்மக்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, C2க்கும் C4க்கும் அக்ராஸாக இருக்கக்கூடிய சார்ஜ். ஓகேங்களா? அப்போ C2வில் ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் தான் என்னது, Q2. C4ல் ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் Q1. Q2 பை Q1 கேட்குறாங்க. என்னது கொஸ்டின் என்னென்னா Q2 டிவைடட் பை Q1 என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஹியர் Q2 டிவைடட் பை Q1. Q2 எவ்வளோ, 6C பை 11 டைம்ஸ் V, 6C பை 11 டைம்ஸ் V இன்ட்டு இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கும், ஹியர் Q1 4CV, 4CV, 1 டிவைடட் பை 4CV. இந்த CV கேன்சல் ஆயிரும். ஹியர் 3, ஹியர் 2. ஸோ த ஆன்சர் 3 by 22 ஆன்சர். ஸோ ஆப்ஷன் B is the correct answer. Two condensers, one of capacity C and other of capacity C by 2 are connected to V volt battery are shown in the figure. The work done in charging fully both condenser is 2007ல் கேட்டது. கண்டென்சர்னால் வேறு ஒன்றும் இல்லை, கெப்பாசிட்டர் தான் நம்ம கண்டென்சர்னுவோம். C and C by 2, these two capacitor are connected in என்ன கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன். இப்போ இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கோம், பேட்டரியிலேருந்து சார்ஜ் ஸ்டோர் ஆகுது. சார்ஜு ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா பேரலல் கனெக்ஷன், சேம் சார்ஜ் ஸ்டோர் ஆச்சுன்னா சீரீஸ் கனெக்ஷன். அப்போ இங்கேருந்து வரக்கூடிய சார்ஜ் சிக்கு கொஞ்சம் சார்ஜ் ஸ்டோர் ஆகும், C by 2ல் ரிமைனிங் சார்ஜ் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ சியும் C by 2 என்னவாக இருக்கும், பேரலல் கனெக்ஷன். அப்போ பேரலல் கனெக்ஷன்னாலேயும் சிக்கும் C by 2க்கும் அக்ராஸாக என்ன வோல்டேஜோ சேம் வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அப்போ ஃபார்முலா, சார்ஜுக்கான ஃபார்முலா என்ன, Q ஈக்குவல் டு C இன்ட்டு V. இப்போ நான் எனக்கு இங்கே ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் Q1ன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் Q2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ Q1 ஈக்குவல் டு என்ன, நம்மளுக்கு என்ன கிடைக்கும், C இன்ட்டு இதில் இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குது பேரலல் இருக்கனால V. அப்போ Q1 இஸ் ஈக்குவல் டு C1 C இன்ட்டு V. அப்போ Q2 ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், இங்கே கெப்பாசிட்டர் C by 2, இங்கே வோல்டேஜும் பேரலல் இருக்கிறதுனால V தான். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், C by 2 into V. வாட் இஸ் த டோட்டல் சார்ஜ் ஸ்டோர்ட் இன் த சர்க்கியூட்டில் எவ்வளோ சார்ஜ் இங்கேருந்து போகும், Qன்ற சார்ஜ் தான் Q1 ப்ளஸ் Q2வாக மாறுது. அப்போ டோட்டல் சார்ஜ் Q ஈக்குவல் டு Q1 ப்ளஸ் Q2. Q1 எவ்வளோ, Q1 இஸ் நத்திங் பட் C இன்ட்டு V, C by 2 into V. ஸோ டோட்டல் சார்ஜ் Q is equal to CVயை காமன் எடுத்தோன்னா 1 + 1 by 2. ஸோ தட் மீன்ஸ் Q ஈக்குவல் டு 3 by 2 டைம்ஸ் CV கிடைக்கும். இது வந்து என்னது, டோட்டல் சார்ஜ். அவங்க நம்மகிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஒர்க் டன் இன் சார்ஜிங் ஃபுல்லி போத் த கண்டென்சர்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ரெண்டு கண்டென்சருடைய எஃபெக்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆன சார்ஜ் கண்டுபிடிச்சோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சார்ஜில் ஒர்க் டன் என்ன இருக்கும், WC ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு Q இன்ட்டு V. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன, WC ஈக்குவல் டு 1/2, Qடைய வேல்யூ 3/2 இன்ட்டு CV இன்ட்டு V. WC ஈக்குவல் டு 3/4 CV ஸ்கொயர்டு, இதுதான் ஆன்சர். WC ஈக்குவல் டு 3/4 CV ஸ்கொயர்டு, ஆப்ஷன் B இஸ் த. Fifth question, the equivalent capacitance of the combination shown in the figure is CCB. இப்போ நம்மளுக்கு எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இதுக்கு அக்ராஸாக கண்டுபிடிக்கணும், ABன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த Bன்ற பாயிண்டில் C, இந்த கெப்பாசிட்டரில் இந்த ரெண்டு பிளேட்டையும் ஒரு வயர் கனெக்டட் பை கண்டக்டிங் வயர். தட் மீன்ஸ் இந்த கெப்பாசிட்டரை நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம். ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம்னா ரெண்டு பாயிண்ட்லேயும் ஈக்குவல் பொட்டென்ஷியல் இருக்கும். ஈக்குவல் பொட்டென்ஷியல் இருந்துச்சுன்னா தேர் இஸ் நோ சார்ஜ் ஸ்டோர்ட் இன் திஸ் கெப்பாசிட்டர். அப்போ இந்த கெப்பாசிட்டர் யூஸ்லெஸ், இது இல்லாத மாதிரி தான். அப்போ இந்த சர்க்யூட் டயக்ராம் லைக் தட் இப்படி இருக்கும். A capacitor C like that, and these two capacitor. அப்போ now these two capacitor parallel connection. அப்போ parallel connection நம்மளுக்கு CP ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன இருக்கும், ரெண்டையும் நம்ம சம் பண்ணால் போதும்.
C plus C is equal to 2C. The answer B is the correct. In the equivalent capacitance of the system shown in the figure, the circuit need 2023 கேட்டது. ஏவுக்கும் பிக்கும் அக்ராஸாக ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. The 3 microfarad 3 microfarad parallel connection. This effective connected series with this 3 microfarad. இது ரெண்டும் parallel connection. இந்த இதனுடைய காம்பினேஷன் வந்து இதோட சீரீஸில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இங்கே ஃபார்முலாவுக்காக C1 C2 C3ன்னு எடுத்துக்கிறோம். C2 and C3 are parallel connection. Parallel connection நம்மளுக்கு ஈக்குவலண்ட் என்னவாக இருக்கும்? தட் மீன்ஸ் சிபின்னு வச்சுக்குவோம். parallel connection CP equal to C2 plus C3. So 3 plus 3 into 10 power minus 6. So CP equal to 6 into 10 power minus 6. So 6 microfarad கிடைக்கும். இந்த 6 microfarad இதனுடைய காம்பினேஷன். அப்போ நம்மளுக்கு இந்த டயக்ராம் நம்ம எப்படி வரலாம்? லைக் தட். ஸோ 1 C1 3 microfarad capacitor, another one CP 6 microfarad capacitor are connected in series. ரைட்டுங்களா? ஸோ ஹியர் C1 and CP are series connection. Series connection na C equivalent equal to C1 CP divided by C1 plus CP. இப்போ C1 எவ்வளோ? 3 into 10 power minus 6 into CP 6 into 10 power minus 6. கீழே ஆட் பண்ணோம்னா 3 plus 6 into 10 power minus 6 இங்கே கேன்சல் ஆயிரும். ஸோ தட் மீன்ஸ் 6 into 3 18 divided by 9 into 10 power minus 6. So the answer C equivalent equal to 2 microfarad கிடைக்கும். Steady state current in the circuit shown below. 10 volt battery connector as shown in the figure. Like that, one 5 microfarad capacitor need 2024 கேட்டது. ஒரு கெப்பாசிட்டர்னு எடுத்துட்டா இட் அலோ ஏசி ஒன்லி. ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட்னா ஒரு டிசி பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ கெப்பாசிட்டர் என்ன பண்ணிடும்? ஒரு டிசியை பிளாக் பண்ணிடும். கெப்பாசிட்டர் பிளாக் த டிசி இட் அலோ ஒன்லி ஏசி. அப்போ இது என்னது? திஸ் இஸ் யூஸ்லெஸ். இது யூஸ்லெஸ். அப்போ இந்த சர்க்யூட் எப்படி ஆயிரும்? ஒரு 10 வோல்ட் பேட்டரி 2 ohm 3 ohm 10 volt. அப்போ இங்கே என்ன ஆகும்? these 2 resistor are connected in series. சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். அப்போ இது ரெண்டும் சீரீஸ் கனெக்ஷனால் RS is equal to 2 plus 3 5 ohm கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ I is equal to என்ன? V divided by RS. V எவ்வளோ? 10 divided by 5. So I is equal to current in the circuit 2 ampere is the correct one. In the following circuit, the equivalent capacitance between the terminal A and terminal B. ஏவுக்கும் பிக்கும் அக்ராஸாக என்ன எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ்ன்றது நீ 2024 கேட்டிருக்காங்க. இதை பார்த்தாலே நீங்கள் பார்க்கணும். these two capacitor, all the value of capacitance of the capacitor same. So the given circuit balanced Wheatstone bridge. Balanced Wheatstone bridgeனா இந்த ரெண்டு பாயிண்டில் பொட்டென்சியல் சேமாக இருக்கும். தட் மீன்ஸ் இந்த கெப்பாசிட்டரை ஷார்ட் சர்க்யூட் பண்ண மாதிரி ஆயிரும். ஒரு கெப்பாசிட்டரை ஷார்ட் சர்க்யூட் பண்ணோம்னா அங்கே சார்ஜ் ஸ்டோர் ஆகாது. அப்போ இது யூஸ்லெஸ். அப்போ இது எப்படி ஆயிரும்? ஏன்ற பாயிண்டில் அப்பர் டெர்மினலில் 2 கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் லோயர் பார்ட்டில் 2 கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ வாட் இஸ் த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸ் பிட்வீன் ஏபி அப்படின்றத நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? ரைட். அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன ஆகும்? அப்பர் பார்ட்டில் இருக்கக்கூடிய 2 கெப்பாசிட்டர் சீரீஸ் கனெக்ஷனில் சீரீஸ்னு எடுத்துட்டோம்னா CS is equal to C1 C2 divided by C1 plus C2. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன ஆகும்? 2 into 2 divided by 2 plus 2 4 equal to 1 microfarad. அதே மாதிரி தான் லோயர் பார்ட்லேயும் இருக்கும். லோயர் பார்ட்லேயும் நம்ம எடுத்துட்டோம்னா 2 microfarad தான். அப்போ நம்மளுக்கு இந்த இது என்ன கிடைக்கும்? ஹியர் ஏக்கு அப்பர் பார்ட்டில் ஒரு 1 microfarad கெப்பாசிட்டர், லோயர் பார்ட்டில் 1 microfarad கெப்பாசிட்டர். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு வாட் இஸ் த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ்? CAB ஈக்குவல் டு ரெண்டையும் சம் பண்ணோம்னா 1 + 1 microfarad equal to 2 microfarad is the correct answer. 2 microfarad is the
Thank you for watching. Don't forget to subscribe.